கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளே. தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ். அத்தியாயம் 19. இன்றோடு ஒரு வாரம் கடந்து சென்று இருந்தது ஜானகி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி. உடல் நலனின் முன்னேற்றம் இருந்தாலும் மனதளவில் பின்தங்கியே இருந்தார் அவர். அதிலும் மகளை பார்க்க பார்க்க அவரது கோபம் தலைக்கு ஏறியதால் சௌமியா தன் அன்னையின் முன் தேவைக்கு மட்டுமே வந்து சென்றாள். சுஜாதாவும் ஸ்ரீதரும் ஜானகியை முழுவதும் கவனித்துக் கொண்டார்கள். அதன் இடையில் ஸ்ரீதர் மற்றும் சுஜாதாவிடம் பத்மாவதி ஜானகி மற்றும் சுந்தரராஜனை பற்றி பேசியிருந்தார். ஸ்ரீதருக்கு முதலில் அதை ஏற்றுக்கொள்ள மனம் தயாராக இல்லாத நிலை. பிறகு வீட்டின் மூத்தவர் தன் அன்னை ஸ்தானத்தில் இருந்து தனது தங்கையின் வாழ்வில் அக்கறை கொண்டு முடிவு எடுத்தவரை எண்ணி பெருமிதம் கொண்டார். மாமி, எனக்கு இதில் பூரண சம்மதமும் திருப்தியும். அவ எங்க கூட எந்த ஆத்துல இருந்தாலும் என்னைக்கு உங்க ஆத்து மாட்டு பொண்ணு தான். மாப்பிள்ளை அவளோட ரொம்ப காலம் வாழலைனாலும் நீங்க அவளை மாட்டு பொண்ணா பார்க்காம எங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாம் எடுத்து பண்றீங்க. ஆனா ஜானகி ரொம்ப பிடிவாதக்காரி. அதோட மட்டும் இல்லாம இப்போ உங்க பெரிய மாட்டு பொண்ணு பேசின பேச்சும் அவளோட செயலும் ஜானகி ரொம்பவே பாதிச்செடுத்து. அதிலிருந்து அவ மேல கொஞ்சம் அவகாசம் வேணும்னு தோன்றது மாமி என்று ஒரு அண்ணனாக தனது அக்கறையை தெரிவித்தார் ஸ்ரீதர். ஸ்ரீதர் கூறுவதும் சரி என்றே பத்மாவதிக்கு தோன்றினாலும் மனதில் ரேவதி மீது கடும் கோபம் அடங்காமல் இருந்தது. ஜானகியை மருத்துவமனையில் பார்த்துவிட்டு விஷ்ணு அவர்களிடம் ஜானகியின் நிலையின் காரணத்தை கூறியதும் பத்மாவதி இதற்கு மேலும் ரேவதியிடம் பேசாமல் இருப்பது தவறு என்று உணர்ந்து வீட்டிற்கு விரைந்தார். ரேவதியை 2 1 பார்த்துவிட எண்ணியவரின் முன் அரவிந்தன் தன் அன்னையை கட்டுக்கழங்கா சினத்துடன் முறைத்தபடி அங்கிருந்த பொருட்களை போட்டு உடைத்து கொண்டிருந்ததை பார்த்தார். டே அரவிந்தா, எதுக்கு இப்போ எல்லாத்தையும் போட்டு இப்படி உடைச்சுட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா என்று ரேவதி கேட்க, அதற்கு அரவிந்தன், வாயை மூடுங்க, இன்னொரு முறை உங்க வாயால என் பேரை சொல்லாதீங்க, எனக்கு அருவருப்பா இருக்கு என்று கர்ஜித்தான் மகன். அதை கேட்டதும் ரேவதி ஸ்தம்பித்து நின்று, அரவிந்தா என்ன சொல்ற? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று ரேவதி கேட்டதும் மகன் சற்றும் கோபம் குறையாமல், ஓ நன்னா தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த ஆத்து மூத்த மாட்டு பொண்ணுங்கிற பேர்ல வந்தா அரக் என்று முழுவதும் சொல்லாமல் வார்த்தையை அவன் முழுங்க ரேவதிக்கு கண்கள் கலங்கின. பெற்ற மகனின் வாய் வழியாக கேட்ட வார்த்தையை உணர்ந்து அதிர்ந்து நின்றவரிடம் மேலும் அவன் நெருங்கி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை? ஜானகி சித்தியம் பார்த்தாலே ஏன் இப்படி அவங்க வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? நீயும் ஜமுனா மாமியும் சேர்ந்து அவங்கள படுக்க வச்சிட்டீங்க. இப்போ சந்தோஷம் தானே? உங்களால ஒரு நல்லது பண்ண முடியலையா? அடுத்த வாளுக்கு கெடுதல் பண்ணாதீங்க. நானும் பொறுத்து போறேன். இந்த ஆத்து பெரியவா உங்களை கண்டிக்காம இருக்கிறதுனால நீங்க பண்றது எல்லாம் சரியா இருக்காது. ச்சே, நான் பண்ண புண்ணியம் இந்த ஆத்துல பிறந்தது. அதே சமயம் நான் பண்ணின பாவம் உங்க வயிற்றுல பிறந்தது. ஜானகி சித்திக்கு பிறந்த நியாயமா நான் அவங்களுக்கு பண்ண வேண்டியதை எல்லாம் இன்னைக்கு அந்த கௌதம் புள்ள ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். சின்ன பொண்ணா இருந்தாலும் நம்ம சௌமி எவ்வளவு பெரிய காரியம் அவ அம்மாக்கு பண்ணிட்டு இருக்கா. விஷ்ணு அவளுக்கு இத்தனை தூரம் ஸ்ரத்தை எடுத்து எல்லாம் பார்த்து பண்ணா நீங்க ஒரு கண்ணாடி பொருளை சுலபமா உடைச்சிட்டீங்க. இனிமே எனக்கு அம்மாவா இருக்க உங்களுக்கு தகுதியே இல்ல என்று தன் மொத்த கோபத்தையும் இத்தனை வருடம் தேக்கி வைத்த ஆற்றாமையையும் கொட்டி தீர்த்தான். மகன் பேசிய வார்த்தைகள் யாவும் அவரது மனதை தாக்கினாலும் அதை அடக்கிக் கொண்டு தனது பிறவி குணம் தலை தூக்க அரவிந்தனை பார்த்து, இப்ப எதுக்கு இத்தனை பேச்சு? என்ன சொன்னா? உனக்கு அவ அம்மாவா? இப்படி உன்னையும் மாத்தி வச்சிட்டாளா? ஏண்டா அரவிந்தா, உனக்கு அம்மானா அப்போ உங்க அப்பாக்கு என்று அவர் முழுவதும் சொல்லி முடிப்பதற்குள் ரேவதியின் கண்ணம் பழுத்திருந்தது. அதிரடியாக விழுந்த அறையின் தாக்கத்தில் அவரது விழிகள் மங்க தன் முன்னே நிற்பவரை தெளிவுபடுத்தி பார்க்க முயற்சிக்க அங்கு ஸ்ரீனிவாசன் ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தார். மீண்டும் மீண்டும் ரேவதியின் 2 கண்ணங்களை அவர் ஆத்திரம் தீர அடிக்க அரவிந்தன் தன் தந்தையை தடுத்து நிறுத்தாமல் அமைதியாக நின்றிருந்தான். கணவனின் தாக்குதலை விட மகன் அதை தடுக்காமல் அமைதியாக நிற்பதைக் கண்டு ரேவதியின் மனம் கத்தியால் கிழியப்பட்டது போல் உணர்ந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் அங்கு அனைத்தையும் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பத்மாவதிக்கு மனம் பதறி, வாசா விடுடா, என்ன இது புது பழக்கம் என்று கூற ஸ்ரீனிவாசன், அம்மா நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, இவ பேசின பேச்சுக்கு இவளை கொன்னு புதைக்கணும்.
என்று ஆக்ரோஷமாக கர்ஜிக்க பூமாவும் தன் தமையனின் கோபத்தைக் கண்டு அஞ்சினார். பிறகு அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் விஷ்ணு, மாமா காம் டவுன் ப்ளீஸ், கொஞ்சம் இப்படி வந்து உட்காருங்க என்று ஸ்ரீனிவாசனை அருகில் இருந்த நீல் விறக்கையில் அமர்த்தி வைத்தவன், அரவிந்தா மாமாக்கு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துன்னு வா என்று சொல்ல அரவிந்தனும் அதே செய்தான். அப்பா, இதை நீங்க 20 வருஷத்துக்கு முன்னால பண்ணியிருந்தா ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிருக்காது. உங்க மேலதான் பாதி தப்பு என்றான் மகன். அதை ஆமோதிப்பது போல் அமர்ந்தவர் குற்ற உணர்ச்சியில், அப்படி பண்ணிருக்கலாம் தான், ஆனா அந்த காலத்திலையும் பொம்மநாட்டி மேல கைய வைக்கிறது ஆம்பளத்தனம் இல்லைன்னு சொல்லி வளர்த்து தொலைச்சிட்டாளே, இல்லனா இவளை என்னைக்கோ தலை முழுகிருப்பேன் என்று இதனால் வரை தேக்கி வைத்த கோபத்தை கொட்டி தீர்த்தார். அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீனிவாசனை சமாதானம் செய்து அவரது அறைக்கு அனுப்பி வைக்க ரேவதி தனித்து விடப்பட்டார். மகனின் அலட்சியமும் பேச்சும் கணவனின் திடீர் தாக்குதலும் அவரை அவமானத்தில் தள்ள அங்கு ஒரு மூலையில் மௌனமாக அமர்ந்து கொண்டார். இப்போதும் தான் செய்த செயலுக்கு வருந்தாமல் அவர்களை நினைத்து தவித்தாரே தவிர ஜானகியை நினைத்து வருந்தவில்லை. அந்த நிகழ்வை இப்போது நினைவு கூர்ந்து ஸ்ரீதருடன் பத்மாவதி பகிர்ந்ததும் அவருக்கும் வியப்பே ஏற்பட்டது. அந்த நிகழ்விற்கு பிறகு வந்த நாட்கள் ரேவதியை மௌனமாக்கியது. அவரது குணம் மாறியது என்றால் அது கேள்விக்குறியே. ஆனால் அவரது வாய்க்கு பூட்டு போட்டதே இப்போது அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தது. ஆனால் ரேவதியின் அடிப்படை குணமே பொறாமையும் உயர்வு மனப்பான்மையையும் கொண்ட குணம் எளிதில் மாற வாய்ப்பில்லை. ஜானகியின் மனநிலை கருதி சௌமியா என்னதான் சற்று எட்டி நின்றாலும் தன் அன்னையின் உடல் நலன் மீது அக்கறை கொண்டவளாக அன்று அவளே சாப்பாட்டு தட்டை சுஜாதாவிடம் பெற்று ஜானகியின் அறைக்கு சென்றாள். கட்டிலில் 2 கால்களை மடக்கிக் கொண்டு இடது கையில் 2 முட்டிகளுக்கு முட்டு கொடுத்து வலது கரத்தால் நெற்றியை நீவியபடி இருந்தவரை பார்த்ததுமே சௌமியாவிற்கு அச்சம் சூழ்ந்தது. தன் அன்னை தன்னை அடித்தாலும் தவறில்லை என்றெண்ணி ஒட்டுமொத்த தைரியத்தை வரவழைத்து, அம்மா சாப்பிடுங்க என்று மெல்லிய குரலில் அவள் கூற, அதுவரை ஆழ்ந்த யோசனையில் இருந்த ஜானகிக்கு சட்டென்று தலைக்கு மேல் கோபம் கிளர்ந்து கண் விழித்தவர் விடுக்கென்று எழுந்து மகளை நெருங்கி அவள் கையில் வைத்திருந்த சாப்பாட்டு தட்டை பிடுங்கி அதை வெளியே வீசி எறிந்தார். அதில் அதீத அதிர்வு பார்வை கொண்ட சௌமியாவின் விழிகளில் கண்ணீர் எட்டி பார்க்க நடுங்கும் குரலில், அம்மா எனக்காக நீயே உங்களை என்று சொன்ன நேரம் அங்கு வீசி எறியப்பட்ட தட்டை தன் காலடியிலிருந்து மெல்ல குனிந்து எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் விஷ்ணுச்சரன். அவனுடன் பத்மாவதியும் சேர்ந்து நின்று இருக்க அப்போது அவர்களை அங்கு எதிர்பாராத ஜானகிக்கு ஒருவித சங்கடம் என்றால் சௌமியாவிற்கு அவர்கள் முன் நிற்பதற்கே கூசி போனவளாக எண்ணிக்கொண்டு அழுகையை அடக்கியபடி அவர்களை கடந்து மேலே சென்றாள். அதை கண்ட பத்மாவதிக்கு மனம் வாட விஷ்ணுவை ஒரு அர்த்தத்துடன் பார்த்ததும் அவன் அதை புரிந்து கொண்டு சௌமியாவை தேடி சென்றான். மொட்டை மாடியுடன் சேர்த்து சௌமியா படிப்பதற்கென்று கட்டப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்தவள் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பீரிட்டு அழுது கொண்டிருந்தாள். அவளை பின்தொடர்ந்து வந்த விஷ்ணு அவனுக்கு முதுகை காட்டியபடி நின்று முகத்தை நிலத்தை பார்த்து குலுங்கும் அழுபவளை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் சில நொடிகள் தடுமாறினான். பிறகு மெல்ல அவள் அருகில் சென்று அவள் கைத்தாங்கலாக வைத்திருந்த மேஜை மீது சாய்ந்து நின்று தன் 2 கைகளை மார்பின் குறுக்கே கட்டி கொண்டு நெடுமூச்சை விட்டவன் தன் பார்வையை அரைவாசலில் வைத்து, இதெல்லாம் நாம கடந்து வந்துதான் ஆகணும் சௌமி. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சுலபமில்ல, அதுக்காக உன்னை இப்படி வருத்திக்காத என்று அவன் பேசத் தொடங்கிய பிறகு சௌமியா தன் கண்ணீரை துடைத்தபடி அவனைப் போலவே வாசலை பார்த்து அந்த மேஜை மீது மெல்ல திரும்பி சாய்ந்து நின்றாள். இருவரது பார்வை ஒரே இடத்தில் நிலைக்குத்தி நிற்க அங்கு சில நொடிகள் அமைதியே நிலவியது. அவளது அழுகை குறைந்தும் விசும்பல் குறையாமல் இருக்க அந்த மௌனத்தை விஷ்ணுவே மீண்டும் உடைத்தான். அம்மா தானே, உன்கிட்ட இப்படி எல்லா உரிமையும் காட்ட முடியும். அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் நீ கௌதம், இன்னொரு பக்கம் நானும் பாட்டியும், இன்னொரு பக்கம் அரவிந்த் அம்மா பண்ணின வேலை, இப்படி நிறைய அவங்கள பாதிக்கும். அதை நாம கண்ணாடி பொருள் மாதிரி தான் கையாளணும். அரவிந்த் அம்மா இப்படி பண்ணதுல நமக்கு பாதிப்பு இருக்குதான், ஆனா திரும்ப மாமி ஹெல்த்தை நினைச்சு நாம இப்போ இன்னுமே ஜாக்கிரதையா இந்த விஷயத்த கையாளணும். உன்னை திட்டுறாளா வாங்கிக்கோ, அடிக்கிறாளா அதையும் வாங்கிக்கோ. அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்தட்டும். அது எதுவும் அவங்க மனசுல கேரி ஓவர் ஆகக்கூடாது. முதல்ல அவங்கள மனசளவில் நாம் அவங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொண்டு வரணும் என்று நீண்டு பேசி கொண்டவனது ஒவ்வொரு வார்த்தையும் சௌமியாவிற்கு பெரிதும் ஆறுதலாக இருந்தது. நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேனோ
சில நேரத்தில் எனக்கே என் மேலே கோபம் வருது. என்னோட ஆசையெல்லாம் அதிக பிரசங்கித்தனமோன்னு நினச்சதுண்டு. என்னால் அம்மாவுக்கு இதுக்கு மேலே கஷ்டம் தர முடியாது. பேசாமல் நான் நான் இந்த முயற்சி கைவிட்டுட்டு அம்மாக்கும் தொந்தரவு கொடுக்காம வேறு ஊருக்கு போய் வேலையை தேடிக்கிறேன். என்னால் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க உங்கள் எல்லாருக்கும் சங்கடம்தான் என்று சொல்லி அவளின் அழுகை மீண்டும் பொங்கி தன் இரு கைகள் கொண்டு முகத்தை மூடி அழத் தொடங்கினாள். அவளது அழுகை தாங்கிக் கொள்ள முடியாமல் சட்டென்று அவளை தன் தோள் வளைவுக்குள் அணைத்து நின்றவன் அவளது உச்சந்தலையில் தன் கன்னத்தை பதித்து இடது கையால் அவளது தோளை வளைத்து தன் வலது கரம் கொண்டு அவளது முதுகை வருடி தன் அவளின் அழுகை கட்டுப்படுத்தி சமாதானம் செய்து கொண்டிருந்தான். பைத்திய மாதிரி என்ன பேச்சு? நீ எங்க யாருக்கும் எந்த சங்கடத்தையும் கொடுக்கல சோமே. இதுக்கே இப்படி முடிவெடுத்தா எப்படி? கரடு முரடான பாதை தான் அழகான சேரும் இடத்த காட்டும்னு சொல்லுவா. இதையெல்லாம் கடந்து தான் வரணும். அதுக்காக இனிமே என்னை விட்டு எங்கேயாவது போகணும்னு நீ சொல்லக்கூடாது என்று தன்னையும் அறியாமல் அவளை அணைத்தபடி விஷ்ணு கூற, சௌமியாவும் அவனது இதமான அணைப்பில் அவனுக்கு கட்டுப்பட்டு நிற்பதை உணராமல் அமைதியாக கண்ணீர் வடித்தாள். என் சௌமியா எவ்வளவு போல்டு! இந்த சின்ன விஷயம் எல்லாம் அவளுக்கு சாதாரணம். இந்த வயசுல பெரியவாளுக்கு தோணாத விஷயத்த தைரியமா பண்றா. எத்தனை பசங்க அவளோட அம்மா அப்பாவுக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறா சொல்லு. இனிமே நீ எதுக்கும் அழக்கூடாது. ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் பி பாசிட்டிவ் என்று அவன் கரகரப்பான குரலில் சொல்ல, சௌமியா அவருக்கு அழுகை நின்று மனதில் மீண்டும் புது தெம்பு கிடைத்தது போல் உணர்ந்தாள். விஷ்ணுவின் வார்த்தைகள் அவள் மனதை வருட தன்னை மறந்து கணைகளை மூடி மேலும் அவனுடன் நெருங்கி நின்று அவன் மார்பில் சாய்ந்தாள் பெண்ணவள். அவளை அறியாமல் செய்த செய்கையில்தான் விஷ்ணுவும் அவனது அணைப்பை உணர்ந்தான். சட்டென்று குனிந்து அவளது முகத்தை காண சௌமியா பெருமூச்சை விட்டு தன் விழிகளை மெல்ல மூடிக்கொண்டு, கண்டிப்பா விச்சோ, இனிமே எதுக்கும் அழமாட்டேன். எனக்கு பக்க பலமா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று சொல்ல, விஷ்ணுவிற்கு நடப்பது கனவா அல்லது நிஜமா என்று கிரகித்து கொள்ள சில நொடிகள் தேவைப்பட்டது. அவளது நெருக்கத்தில் தன்னவளின் மன அழுத்தத்தை உணர்ந்தவன் அந்த மௌன நிலையை கலைக்க விருப்பம் இல்லாமல் அவனும் மெல்ல அவள் கன்னத்தில் தன் தலையை சாய்த்து கண்கள் மூடினான். இருவரும் தங்களை மறந்து ஒருவருக்கொருவர் ஆறுதலாக அந்யோன்யமாக சில நிமிடங்கள் கடந்தும் நிற்க, சௌமியாவின் மனதில் பெரும்பாரம் குறைந்த உணர்வென்றால் விஷ்ணுவின் மனதில் காதல் உணர்வு நொடிக்கு நொடி ஏறிக்கொண்டே இருந்தது. தன் மார்பின் மேல் உரிமையாய் சாய்ந்திருந்தவளின் உச்சியில் அவனது கன்னத்தினை பதித்து அந்த மௌன நிலையை ரசித்தபடி நின்றிருந்தவன் மெதுவாக அவளது தாடையை தன் ஒற்றை விரல் கொண்டு தொட்டு அவள் கண்களை ஆழ பார்த்து அதில் தன்னை தொலைத்து விட்டேன் என்பதை பறைசாற்ற இதழ்களால் அவளின் பிறை நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். முதல் முத்தத்தின் ஸ்பரிசத்தில் தன்னை முழுவதுமாக தொலைத்திருந்தாள் கண்ணியவள். வெகு நாட்களாய் மனதை ரணப்படுத்திய எண்ணங்களை மற்றும் இப்பொழுது அன்னைக்கு தன்னால் தான் இப்படி ஏற்பட்டது என்ற குற்ற உணர்ச்சி எல்லாமாய் சேர்ந்து அவளை ஒரு வழி ஆக்கியிருந்தது. மனதில் பாரம் ஏறியிருந்த மனநிலையில் தன் மனதிற்கினியவனின் அருகாமையில் தன்னை முற்றிலுமாய் மறந்து காதல் என்ற இன்ப நதியில் மிதந்து கொண்டிருந்தாள். எத்தனை வினாடிகள் அப்படியே இருந்தனரோ, தெருவில் திடீரென்று கேட்ட காரின் ஹாரன் சத்தத்தில் தன்னிலை உணர்ந்து முதலில் விலகியது சௌமியா. அவனை காண முடியாமல் வெட்கம் தின்ன கீழுதட்டினை கடித்து தன்னை சமன் செய்து கொள்ள முயன்றாள். ஆண்கள் வெட்கப்படும் தருணம் இதைவிட மிக அழகானது என்கிற ரீதியில் அவனுமே ஒரு வெட்க புன்னகையுடன் சிகையை கோதி கொண்டிருக்கும் போது எதேச்சியாக சௌமியாவின் பின்னால் இருந்த புகைப்படத்தை கவனித்திருந்தவனுக்கு புன்னகை வெகுவாய் படர்ந்திருந்தது. மனமும் நினைவுகளும் சேர்ந்து தேனாய் தித்திக்க உதடுகளுடன் கண்களும் இனிதாய் விரிந்தன. அவள் பின்னால் அவர்களின் சிறுவயது புகைப்படங்கள் படத்தொகுப்புகளாக சட்டம் செய்து சுவற்றில் மாட்டப்பட்டிருந்தது. அவர்கள் இருவரின் அழகான நினைவுகள் தொடராய் மனத்தில் அணிவகுக்க ஒரு பார்வை அவள் மேலும் மறு பார்வை புகைப்படத்தின் மேலும் செலுத்தியவன் மெல்ல முன்னோக்கி நடந்தான். அவனின் இச்செயலில் துணுக்குற்றவள் பின்னே நகரலானாள். விஷ்ணுவின் பார்வை வித்தியாசத்தை உணர்ந்தவளுக்கு கைகள் நடுங்கி சில்லிட்டது. கால்கள் பின்னே நகர மறுத்து தள்ளாடியது. அவன் கண்களை நேரே பார்க்க முடியாமல் பூமியை பார்த்தபடியே மெதுமெதுவே அடியெடுத்து வைத்தாள். குறும்பு பார்வையுடன் இதை ரசித்தவனோ வேண்டுமென்றே அவளை சீண்டி பார்க்க எண்ணி தனது கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து சொடக்கிட்டு விட்டு கொண்டே அவளை நோக்கி நீட்டினான். அதில் அதிர்ந்தவள் வேகமாக பின்னோக்கி சென்றதில் சுவற்றில் முட்டி கொண்டாள். வெகு அருகில் அவன் மூச்சுக்காற்று உணர அவளின் பட்டுக்கண்ணம் மருதாணியாய் சிவந்தது. இதற்கும் மேல் இப்படியே இருந்தால் தன் நிலைமை ரொம்ப கஷ்டம் என்று உணர்ந்தவன், சோமி,
என்று மென்மையாக அழைத்தவன் அவள் தோள் அணைத்து திருப்பி நடுவில் இருந்த ஒரு புகைப்படத்தை சுட்டி காண்பித்து, எவ்வளவு அழகான மெமரியில சௌமி, இது இது ஞாபகம் இருக்கா உனக்கு என்று கிசுகிசுப்பான குரலில் அவன் கேட்க, மங்கை அவள் அதை பார்த்து ஆம் என்பது போல் தலையசைத்தாள். அவள் செவிமடல் உரச, இதை நான் எடுத்துக்கலாமா என்று கிரக்கமாக அவன் கேட்க, பெண் அவளும் மயக்கத்தில் சரி என்றாள். அடுத்த வினாடியே அவனது கேள்வியை உணர்ந்து மெல்ல அவன் புறம் திரும்பியவள், எத என்று மெல்லிய குரலில் மிரட்சி பார்வையுடன் கேட்க, தன் அவளின் முகபாவத்தில் மீண்டும் மீண்டும் தன்னை தொலைத்து கொண்டிருந்தவன் விஷம புன்னகையோடும் குறும்பு பார்வையோடும், இந்த போட்டோவை தான் கேட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அங்கு சட்டமாக வைத்திருந்த புகைப்படத்தை தன் கைபேசியில் சிறைப்பிடித்தான். அடுத்து இது போல் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று மனதில் தோன்ற அவன் விழிகளை பார்த்து நின்றவளை சட்டென்று சுயமை எடுத்துக்கொண்டு தன் கைபேசியை பூட்டினான். பிறகு, விஷ்ணு, அவளை பார்க்காத, வேணாம், கண்ட்ரோல் யோர் செல்ஃப் என்று தனக்கு தானே எச்சரிக்கை செய்து கொண்டவன் சட்டென்று அவளை விட்டு விலகி நின்று தன்னை மீட்டு அந்த புகைப்படங்களை தனது கைபேசியில் சிறைப்பிடித்து கொண்டான். அதில் ஒரு புகைப்படத்தில் அவர்கள் பாலிய பருவத்தில் ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்றில் மகிழ்ந்து குளித்து கொண்டிருக்கும் போது எடுத்த படம். அதில் சௌமியா இரட்டை சடையில் குட்ட பாவாடை சட்டையில் கள்ளம் கபடமில்லா தனது முழு முத்து பற்களை காட்டி அருகில் அரைக்கார் சட்டை போட்டு வெற்று உடம்புடன் நின்று இருந்த விஷ்ணுவின் கைகளை கெட்டியாக பிடித்தபடி இருந்த புகைப்படத்தை கண்டதும் அவன் மனம் அன்றைய காலத்திற்கு சென்றது. அரவிந்தா, என்ன பொடிடா என்று கத்திக்கொண்டு முழங்காலுக்கு சற்று உயரத்தில் வரை மட்டும் அளவில் ஓடிக்கொண்டிருந்த கொள்ளிட ஆற்றில் விஷ்ணுவும் அரவிந்தும் ஓட அவர்களை பின்தொடர்ந்தனர் சௌமியா மற்றும் ஸ்ரீபிரியா. அனைவரும் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டபடி விளையாட கரையில் அமர்ந்து ஜானகியும் ரகுநந்தனும் வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தனர். டே பசங்களா, இங்க பாருங்க என்று சொல்லிய ரகு தனது கோடாக் கேமரா வழியே அந்த அழகிய காட்சியை சிறைப்பிடித்தார். மாமா, எப்போ எங்க போட்டோ எல்லாம் வரும் என்று ஆர்வமாக விஷ்ணு கேட்க, ரகுநந்தன், இப்போ தாண்டா கண்ணா 20 போட்டோஸ் முடிஞ்சிருக்கு, இந்த ரோல் முழுசா முடிஞ்சதும் எல்லாமே பிரிண்ட் கொடுத்துடுறேன் என்றார். அந்த அழகிய வசந்த கால இனிய நினைவுகளிலிருந்து தன்னை மெல்ல மீட்டெடுத்தவன் கவிதை போல் இருந்த குடும்பத்தில் எவரது கண்பட்டு இப்படி சிதறி போனதோ என்று நினைத்து வாடினாலும் இன்று இழந்த சந்தோஷத்தையும் பிரிந்த குடும்பமும் ஒன்று சேரும் வரை அயராது பாடுபடுவதை ஸ்ரத்தையாக நினைத்து கொண்டு சில முடிவுகளை மேலும் தாமதிக்காமல் செயல்படுத்த திட்டமிட்டான். இந்நேரம் பத்மாவதி ஜானகியிடம் அனைத்தும் பேசி புரிய வைத்திருப்பார் என்ற நம்பிக்கையில் சௌமியாவை அழைத்து கொண்டு கீழே சென்றான். அப்போது பத்மாவதி ஜானகியின் கைகளை ஆதரவாக பற்றி மௌனமாக அமர்ந்திருந்தவரே, பாட்டி, நாம கிளம்பலாமா என்று விஷ்ணு கேட்க, ஜானகி உடனடியாக தனது கண்ணீரை துடைத்து கொண்டார். நான் போயிட்டு வரேன் ஜானகி, உடம்ப கவனிச்சுக்கோமா என்று சொல்லி தன் மருமகள் உச்சந்தலையை மெல்ல வருடிவிட்டு எழுந்து சென்றவரை விஷ்ணு, பாட்டி, நீ ஸ்ரீதர் மாமா கிட்ட பேசிண்டரு, நான் 2 நிமிஷத்துல வரேன் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தான். ஜானகி கட்டிலின் அருகில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்தவன், உடம்பு தேவலாமா மாமே என்று பேச்சை மெல்ல தொடங்கினான். அவன் கேள்வியில் மௌனமாக தலையை மட்டும் ஆம் என்று அசைத்தவர் அவனை நிமிர்ந்து பாராமல் அமர்ந்திருந்தார். பிறகு சற்று ஜானகியை நெருங்கியவன் அவரது கரத்தின் மீது தன் கரத்தை வைத்து, மாமி, ஏற்கனவே பாட்டி சொல்ல வேண்டியதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பா. உங்களுக்கு எடுத்து சொல்ல எனக்கு வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒன்னே ஒன்று தான். அது சௌமியாவோட முகத்தில் நான் நிரந்தரமான சந்தோஷத்தை பார்க்கணும். இப்படி எல்லாரும் உங்களை வற்புறுத்துற மாதிரி யோசிக்காதேள். உங்களை மீறி இங்கே எதுவும் ஆயிடாது. நாங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களோட ஆதங்கமும் அக்கறையும் தான் என்று சொன்னதும் ஜானகி இப்போது விஷ்ணுவை ஒரு விரக்தி புன்னகையோடு ஏறிட்டார். அதை கண்டவன், நீங்கள் யோசிக்கிறது புரியறது மாமே. நீங்கள் எனக்கு எதுவும் பதில் சொல்ல வேணாம். நானும் உங்களை என் பங்குக்கு போட்டு படுத்தலை. ஆனால் என் மனசில் இருக்கிறத சொல்லிடுறேன். எங்களை பெற்று நல்லது கெட்டது சொல்லி வளர்த்தவா நீங்கள். அதே மாதிரி எங்களுக்கு பக்குவம் வந்ததும் உங்களோட நல்லது கெட்டதை பற்றி நாங்கள் யோசிக்கிறது சரிதான மாமே. தெரிஞ்சோ தெரியாமலையோ சௌமி மனசில் விதையா விழுந்த எண்ணம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியல. இந்த காலத்தில் தங்களோட அம்மா இல்லை அப்பாவுக்கு ஒரு கம்பானியன் வேணும்னு யோசிக்கிறது ரொம்ப கம்மி மாமே. நீங்கள் எவ்வளவு அனுபவஸ்தரு. நீங்கள் வெளியே போய் பார்க்காததா? வேலை செய்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் என் தெருவில் போனால் சில பேரோட வக்கர மனசையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கடந்து வந்திருப்பீங்க. முற்றுப்புள்ளியாக நீங்கள் வச்சதை நாங்கள் தொடர்புள்ளியாக மாற்ற ஆசைப்படுறோம். உங்களுக்கு இருக்க பக்குவத்துக்கு வாழ்க்கையை விட்ட இடத்துல இருந்து தொடங்க தெரியும். உங்களுக்கு தேவை ஒரு பாதுகாப்பான இடம்.
அது மட்டுமில்ல, உங்களோட சுக துக்கங்களை பகிர கண்டிப்பா ஒரு தோள் தேவை. அது கணவனா இருக்கணும்னு நீங்க நினைச்சுக்க வேணாம். உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் ஒரு துணை வரப்போற ஒரு நல்ல தோழமை கிடைக்க போறதுன்னு நினைச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் சௌமியும் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, அவளோட நினைப்பு எப்பவும் உங்களையே தான் வலம் வரும் என்று தன் நீண்ட பேச்சை முடித்தவனை ஆச்சரியமாக பார்த்தார் ஜானகி. விஷ்ணு கூறிய வார்த்தைகளில் அத்தனை உண்மை இருந்த போதிலும் ஜானகி அதை மறுத்து பேசுவதில் குறிவைத்து, ஏன்பா நீங்க அப்போ என்னை அப்படியேவா விட்டுடுவீங்க? என் காலம் அவ்வளவுதான். நான் நிறைய பார்த்து பட்டாச்சு. எனக்கு இருக்க ஒரே கவலை இப்போ உங்களோட கல்யாணம் தான். அதை கண்குளிர பார்த்துட்டா அப்புறம் பெருமாள் எனக்கு எவ்வளவு ஆயுசு போட்டு இருக்காரோ அது வரைக்கும் இருந்து என் பேரம் பேத்தியை பார்த்துட்டு போறேனே என்றார். அதை கேட்டு மெலிதாக புன்னகைத்தவன், அது எல்லாம் சரி மாமி. நாங்கள் ஹாலிடேக்கு வரும்போது தானே எங்களை பார்த்துப்பீங்க. உங்களை தனியாக விட்டுட்டு எங்களால் மட்டும் நிம்மதியாக இருக்க முடியுமா? ஸ்ரீதர் மாமாவும் சுஜாதா மாமியும் இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி அல்லாடுவா? நீங்கள் நம்ம பத்து பாட்டி மாதிரி உங்கள் பேரன் பேத்தி கல்யாணம் வரைக்கும் எங்களை வழி நடத்த வேணாமா? அதுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் தேவை தானே? இப்போவும் சொல்கிறேன் மாமி, உங்களை நாங்கள் வற்புறுத்தலை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலே உங்களை பேசி நான் குழப்ப விரும்பலை. நான் கிளம்புறேன் மாமி, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே எழுந்தவன் கடைசியாக, எங்களுக்காக இல்லைனாலும் சௌமிக்காக யோசிங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். விஷ்ணுவின் பேச்சு அவர் மனதில் சில யோசனைகளை உண்டு பண்ண பத்மாவதி கூறிய சில விஷயங்களையும் இப்போது விஷ்ணு பேசியதையும் ஒன்று சேர்த்து ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். அன்று முழுவதும் அப்படியே நினைத்து நினைத்து அலுப்பில் உறங்கி போனார். அவரது ஆழ்மனம் வரை சென்ற கேள்விகள் அவரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருமா? கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு. தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.